நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பை எடுத்த ஒரு படம். அதை பற்றி தான் அந்த சம்மந்தப்பட்டதான் அந்த படத்தில் கதைக்களம் எல்லாம் வருது. அது எடுத்தது எல்லாமே அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ், அதாவது திமுகவை சேர்ந்தவங்க தான். சன் பிக்சர்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சன் நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் இதை பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரிலீஸ் பண்ணது யாரு? உதயநிதி ஸ்டாலினோட கம்பெனி, அவரோட பையன், அதாவது ஸ்டாலின் அவர்களோட பேரன் இன்பநிதி, அவங்களோட பேரில் தான் ரெட் ஜெயின் மூவிஸ் தான். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்த படம் இது. ஹிந்தி எதிர்ப்புன்னும் போது திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் இன்னும் படம் பார்க்கல. காங்கிரஸை சேர்ந்த நிறைய நிர்வாகிகள் கோவத்தில் இருக்காங்க. ஏன் இந்த படத்தில் இப்படி வச்சிங்க? ஸோ இது உண்மை சம்பவமாக இருந்தால் கூட இப்போ எலெக்ஷன் நடக்கிற டைம், அதாவது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருக்கிற டைம். இப்போ கூட காங்கிரஸ் சேர்ந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் திமுகவும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை, அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு படத்தில் காங்கிரஸை தப்பாக காமிச்சிருக்காங்க. அதுவும் திமுக நிறுவனம் செஞ்ச ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட ஓகேங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரு உண்மை சம்பவம்லாம் நம்ம கடந்து போயிடலாம். நேற்று டெல்லியில் பிரதமர் மோடிஜி அவர்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு பராசக்தி டீம் போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காங்க, அவங்கெல்லாம் குடும்பமாக போயிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் போயிருக்காரு. நம்ம அந்த பராசக்தி டீமே உள்ளே போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, திமுகவோட ஒரு படம் பொங்கல் நிகழ்ச்சி டெல்லியில் நடக்குது. படங்குழு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமர் பங்கேற்கிற பொங்கல் விழாவில் கலந்துருக்காங்க. இதை நம்ம என்னன்னு சொல்கிறது? இதனால தான் நம்ம விஜயனா முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னார், மறைமுக கூட்டணி. இதில் கிளியராக தெரியுதுல, இதில் காங்கிரஸை நிர்வாகிகள் தான் இதை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் அது நியூஸ்லலாம் வந்துச்சு. மோடிஜி அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் இது தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை தெரியாமல் இதுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வந்துட்டாரன்றது எனக்கு தெரியல. ஸோ இது யோசிக்கும் போது யோசிச்சு பாருங்க, ஹிந்தி எதிர்ப்புனா எப்படி மோடிஜி அவர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பாரு, பொங்கல் நிகழ்ச்சியாக அவங்களை இன்வைட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்திய எதிர்ப்பு யாரை எதிர்க்கிறோம்? நம்ம பிஜேபி தானே எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அது மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. பராசக்தி டீமுக்கு மோடிஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருந்து அளித்திருக்கார்கள்னு சொல்லி எல்லா நியூஸ்லும் ஃப்ளாஷாக காட்டுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இல்லை? ஸோ பிஜேபியும் திமுகவும் எந்த அளவுக்கு ஒரு டைப்பில் இருக்காங்கன்றதுல இந்த ஒரு விஷயமே போதும் உங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ ஜனநாயகன் வர ரிலீஸ் டேட்டை பார்த்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய பராசக்தி படத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு ப்ரீபோன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுக்காக